ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓ நீயா? என்னடா என்ன வேணும் சொல்லு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், உங்களை பார்க்க தான் ஒருத்தங்க வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? எவ அவ? அட நம்ம வீணோ. ஏய் வினோடா, வாமா வினோ. வினோ, இந்த ரங்கநாயகி அம்மா நல்லா இருக்காங்களா? அவங்க நேரத்துக்கு மாத்திரை எல்லாம் கரெக்டா போடுறாங்களே? நீ இருக்கும்போது அவங்க மாத்திரை கரெக்டான நேரத்துல போடாம இருப்பாங்களா? கண்டிப்பா போட்டு ஆரோக்கியமா தான் இருப்பாங்க. அப்புறம் நீ வீடு தேடி வந்திருக்கேன்னா கண்டிப்பா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். சொல்லு வினோ. அப்புறம் இந்த ரங்கநாயகி அம்மா நல்லா இருக்காங்களே? உடம்பெல்லாம் அவங்களுக்கு சௌரியமா இருக்குல்ல? நேரத்துக்கு நீ அவங்களுக்கு மாத்திரை கொடுப்பல? நீ இருக்கும்போது அவங்க உடம்புக்கு என்ன ஆக போகுது? அதெல்லாம் சரி, நீ இங்க வந்திருக்கேன்னா ஏதோ முக்கியமான வேலையா தானே வந்திருப்ப. அது அவங்கள கொஞ்சம் பேச விட. நீயே பேசிக்கிட்டு இருக்க. நான் எங்க பேசுனேன்? பயத்துல உளறிட்டுல இருக்கேன். என் அத்தைய கொஞ்சம் கூப்பிடுங்களேன். ஐயோ, அத்தையா? உங்க அத்தையா? என்ன வீணோ, உங்க அத்தை உங்க வீட்டுல எல்லாம் இருப்பாங்க, இங்க வந்து கேக்குற? வடிவேல் சொல்ற மாதிரி இது சின்ன புள்ளத்தனமா எல்லாம் இருக்கு. நீங்க பண்றதுதான் சின்ன புள்ளத்தனமா இருக்கு. அவங்க இங்கதான் இருக்காங்க, எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் வர சொல்லுங்களேன் அவங்கள. தெரிஞ்சு போச்சோ கடவுளே. அத்தை, நீங்க உள்ளதா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்களா இப்ப வெளியே வரீங்களா இல்ல நான் உள்ள வரட்டுமா? இந்தாங்க பிபி மாத்திரை. வர அவசரத்துல நீங்க மறந்துட்டு வந்துட்டீங்க, அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இத ராத்திரி நீங்க போட்டுக்கலன்னா மயக்கம் வந்துடும். அப்புறம் பிளான் எல்லாம் ஒழுங்கா தொடர முடியாதுல்ல, அதான். இந்தாங்க. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ ஊரை விட்டு போறன்னு டிராமா பண்ணது போதாதுன்னு அவங்களை இங்க மறைச்சு வச்சு விளையாடுறியா? அது எப்படி? ஒத்த தலைவலிக்கு ஒரு காஃபி, ரெட்ட தலைவலிக்கு 2 காஃபியா? இந்த வயசுல இவ்ளோ போய் சொல்ற? ஆமா, நான் இங்கதான் இருக்கேன்னு நீ எப்படிமா கண்டுபிடிச்ச? இந்த லெட்டரை படிச்சதுமே நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ரங்கநாயகி அம்மா, இப்படி ஒரு உருக்கமான லெட்டரை இது வரைக்கும் யாருமே எழுதியிருக்க மாட்டாங்க. இத படிச்ச உடனே உங்க மருமக அப்படியே உருகி போய் அவ கண்ணுல இருந்து கண்ணீர் அருவி மாதிரி அப்படியே தண்ணியா கொட்டும். பாத்துக்கோங்க. காரக்குடி கற்பகம். காலையிலேயே வந்திருப்பேன். சரி, நீங்களா மனசு மாதிரி சாயந்தரமா அங்க வருவீங்கன்னு பார்த்தேன். இப்ப கூட நான் உங்களை கூப்பிடலாம் வரல. நீங்க தாராளமா உங்க சிநேகிதி வீட்லயே இருங்க. உங்களோட மனசு எப்ப மாறுதோ அப்ப வீட்டுக்கு வந்துருங்க. ஆனா ஏன் மனசு மாறும்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க, அது நடக்கவே நடக்காது. வினோ,
அது எப்படி இந்த லெட்டரை வச்சு அவங்க இங்கதான் இருப்பாங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்ச? ஆஹா, அத்தை தமிழ நல்லா எழுதுவாங்க. ஆனா இந்த லெட்டர்ல ஆரம்பத்துல போட்ட ஊல இருந்து கடைசி வரைக்கும் வெறும் தப்பு மட்டும்தான் இருந்துச்சு. எப்படி உங்க மருமக ஊசி நூலால துணியை தைக்கிறாளோ அதே மாதிரி நான் எழுதுற வார்த்தை உங்க மருமகளோட மனசை தைக்கும். அதான் முதல்ல எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனா கடைசியா இத பாக்குறப்போ சந்தேகம் உறுதியாயிடுச்சு. அவசரத்துல உணர்ச்சி வசப்பட்டு என் புனை பேரை கையெழுத்தா போட்டனே. கடவுளே, மாட்டிக்கிட்டோமே, இப்ப என்ன பண்றது? என் பேரு கற்பகம். எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு, காரைக்குடி கற்பகம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாருங்க, நீங்களே பாருங்க, உங்க சிநேகிதி எழுதின லெட்டரோட லட்சணத்தை பாருங்க. என்ன எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? இப்படியெல்லாம் பார்க்காதீங்க, எனக்கே ஒரு மாதிரியா இருக்குல்ல. அது ஒண்ணு இல்ல ரங்கநாயகியம்மா. அது ரங்கநாயகியம்மா, என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையே. அது பேனா புடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் கொஞ்சம். அம்மா, நீ ஸ்கூல் பக்கமே போல, அதை மறந்துட்டியா? சாரி, இவங்க பண்ண தப்புனால உங்களுக்கு தேவையில்லாம தொந்தரவு கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு.